ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் விவேகா அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் DigiLife. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து 3 சூப்பரான சாண்ட்விச் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சாண்ட்விச் வந்து கேரட் குக்கும்பர் சாண்ட்விச். இந்த சாண்ட்விச்சுக்கு தேவையான கிரீன் சட்னி ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் புதினா, அப்புறம் அதே அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கிரீன் சில்லி காரத்துக்கு போட்டிருக்கேன். அண்ட் 5 to 6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அண்ட் 5 to 6 பூண்டு எடுத்துக்கலாம். அண்ட் 1/2 inch ஜிஞ்சர், அப்புறம் கொஞ்சமாக சால்ட். இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சட்னி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு ஜாரில் மாற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எப்போ வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து 1/2 லெமன் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வரும். ஸோ அதை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கேரட் குக்கும்பர் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு குக்கும்பர், ஒரு கேரட், அப்புறம் க்ரீன் சட்னி, அப்புறம் பட்டர், அப்புறம் எனி ஸ்ப்ரெட், அப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா. குக்கும்பரை வந்து நல்லா தோல் சீவிட்டு தின் ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி கேரட்டையும் நல்லா தோல் சீவிட்டு தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாண்ட்விச் அசம்பிள் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு ப்ரௌன் பிரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒயிட் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் சட்னி வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு வந்து கேரட் குக்கும்பர் சாண்ட்விச் ஸ்ப்ரெட்னு கடையில் கிடைக்குது. ஸோ நான் அதை வச்சு நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா லைக் மயோனீஸ் அண்ட் சாஸ் மிக்ஸ் பண்ணிங்கனாலும் சேம் டெக்ஸ்சர் தான் வரும். அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குக்கும்பர்ஸை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேரட்ஸையும் அதே மாதிரியே அசம்பிள் பண்ணிக்கலாம். லைட்டாக சாட் மசாலாவை மேலே தூவி விட்டுறேன். அவ்வளோதான், நம்ம கேரட் குக்கும்பர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ப்ரெஸ்டீஜ் சாண்ட்விச் டோஸ்டரில் வந்து டோஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணால் தோசை தவாவில் கூட டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டோஸ்டர் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நான் லைட்டாக கீயை வந்து ரொம்ப லைட்டாக மட்டும் 2 சைடுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். இந்த டோஸ்டரில் வந்து அட் அ டைம் 2 செட்டு கூட நம்ம வைக்கலாம். ஸோ சாண்ட்விச் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளையன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், 2 மினிட்ஸில் நம்ம கேரட் குக்கும்பர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. க்ரீன் சட்னி மட்டும் நம்ம முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா இன்ஸ்டண்ட்டாக எப்போ வேணுமோ நம்ம இந்த சாண்ட்விச் ரெடி பண்ணிக்கலாம். சூப்பர் ஹெல்த்தியான கேரட் குக்கும்பர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. செகண்டாக நம்ம பார்க்க போகிற சாண்ட்விச் ஆலு பீஸ் சாண்ட்விச். ஃபர்ஸ்ட் இந்த சாண்ட்விச்க்கான ஃபில்லிங்கை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதில் பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரா நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வணக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரா தூள் அண்ட் 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் ஜஸ்ட் பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா நல்லா பொட்டேட்டோவில் கோட் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பொட்டேட்டோஸை வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. கடிக்கிற மாதிரி இல்லாமல் ஸ்மாஷியாக இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். அண்ட் அதுலேயும் கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு கொஞ்சமாக பாயில் பண்ண க்ரீன் பீஸை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து நான் சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பொட்டேட்டோ பீஸ் சாண்ட்விச்சுக்கான ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. ஒரு க்ரன்ச்சி டெக்ஸ்சர் வேணுங்கிறதுக்காக சும்மா 1 ஸ்பூன் ஆஃப் ரோஸ்டட் பீனட் நிலக்கடலையை எடுத்து ரஃப்பாக இடித்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம சாண்ட்விச் அசம்பிள் பண்ணிடலாம். இதுக்கும் நான் ப்ரௌன் பிரெட் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் 2 சைடுமே வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலேயே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச க்ரீன் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பொட்டேட்டோ பீஸ் ஃபில்லிங்கை வந்து நல்லா எனார்மஸாக எடுத்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அது மேலேயே நம்ம இடித்து வச்ச பீனட்ஸை போட்டுக்கலாம். பொட்டேட்டோ பீஸ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு.
இதை இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம சாண்ட்விச் ரெடி. சூப்பர் எம்மியான பொட்டேட்டோ பீஸ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. தேர்ட் சாண்ட்விச் நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் சீஸ் சாண்ட்விச். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு மஷ்ரூம்ஸை நல்லா சால்ட்டு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 5 பல்லு பெரிய பூண்டை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம்ஸையும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாண்ட்விச்சுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் பர்ன் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சமாக ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதில் சாப் பண்ணி வச்ச கார்லிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்ச மஷ்ரூம்ஸை ஃபுல்லாகவே இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸே குக்காக தண்ணி விடுங்கிறதுனால நான் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஆட் பண்ணலை. இது கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக ஆரிகானோ அண்ட் கொஞ்சமாக தைம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற இட்டாலியன் சீசனிங் எது இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணாலே வந்து நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். இந்த இட்டாலியன் சீசனிங்கோடு கொஞ்சமாக பெப்பர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மஷ்ரூம் சாண்ட்விச்சுக்கான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாண்ட்விச்சுக்கும் நான் ப்ரௌன் ப்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். பாஸ்தா பீஸா சாஸ்னு எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாஸ்தா பீஸா சாஸை வந்து 2 சைட் ஆஃப் த ப்ரெட்லேயும் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மஷ்ரூம் ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது மேலே உங்களுக்கு தேவையான அளவுக்கு சீஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மொசரல்லா சீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே உங்களுக்கு எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்கும். அண்ட் எனி சீஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாண்ட்விட்சை இன்றைக்கி தோசை தவாவில் தான் நான் க்ரில் பண்ண போகிறேன். ஸோ அதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு சாண்ட்விட்சை அதில் ப்ளேஸ் பண்ணிட போகிறேன். அண்டு மேலேயும் வந்து கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம ஃப்ளிப் பண்ணுறப்போ நமக்கு பட்டர் இருக்கும். ஈச் சைடு நல்லா 2 மினிட்ஸ் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பர் சீஸி அண்ட் ஹெல்த்தியான மஷ்ரூம் சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த 3 சாண்ட்விச் ரெசிபீஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ, பாய்.